performance in Kantara 2. Absolutely. Especially when the female ghosts gets inside your body. That performance, that one shot. கன்னட நடிகர் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்சு சமீபத்தில் வெளியான படம் தான் காந்தாரா சாப்டர் 1. இந்த படம் கர்நாடகாவில் மட்டும் இல்லாம பேன் இண்டியா அளவில் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. அதை தொடர்ந்து ரிஷப் ஷெட்டி இப்போ காந்தாரா சாப்டர் 2க்கான பணிகள்ல ஈடுபட்டுட்டு வராரு. கர்நாடகால கடலோர மாவட்டங்கள்ல துளு மொழி பேசுற மக்கள் வழிபடுற தெய்வா அப்படிங்கிற கடவுளை மையமா வச்சு எடுக்கப்பட்டது தான் காந்தாரா மற்றும் காந்தாரா சாப்டர் 1 படம். இந்த ஒரு சூழ்நிலையில பாலிவுட் ஆக்டர் ரன்வீர் சிங்கோட செயல் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் கோவால 56வது இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா ஈவென்ட் நடந்துச்சு. இதுல இந்தியாவை சேர்ந்த பல நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில ரிஷப் ஷெட்டி மற்றும் ரன்வீர்னு இவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ரிஷப் ஷெட்டியை பார்த்த ரன்வீர் காந்தாரா படத்துல வர மாதிரி கண்களை உயர்த்தி நாக்கு நீட்டி நடிச்சு காட்டினாரு. இதனால பதறி போன ரிஷப் ஷெட்டி அப்படி பண்ணாதீங்கன்னு எச்சரிச்சாரு. ஆனாலுமே மேடையில போயிட்டு ரன்வீர் சிங் காந்தாரா படத்தை பத்தி பேசும்போது தெய்வ கடவுளை பெண்ணாவி அப்படின்னு தவறுதலா சொல்லிட்டாரு. மேலும் அந்த பெண்ணாவி அவர் உடலுக்குள்ள போனதும் இப்படிதான் அவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடிச்சும் காட்டியிருக்காரு. ரன்வீர் சிங்கோட இந்த செயலால அதிருப்தி அடைஞ்ச பலரும் ரன்வீர் சிங் கடவுளை அவமதிச்சிட்டாரு, பெண்ணாவின்னு சொல்லி இழிவுபடுத்தி இருக்காரு. அவரோட படங்களை இனிமேல் கர்நாடகால வெளியிட விடமாட்டோம், அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு மக்கள் மற்றும் பல்வேறு ஹிந்து அமைப்புகள் கண்டனங்களை தெரிவிக்க தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில ரன்வீர் சிங்கே இதுக்கு விளக்கம் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காந்தாரா படத்துல ரிஷபோட அசாதாரண நடிப்பை பெருமைப்படுத்துற விதமா தானே அப்படி பண்ணுன, குறிப்பா அந்த சீன்ல அவர் அப்படி நடிச்சதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்குன்னு ஒரு நடிகனா எனக்கு தெரியும், அதுக்காகவே அவரை நான் ரொம்ப அட்மையர் பண்றேன். நான் நம்ம நாட்டோட எல்லா கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் நம்பிக்கையையும் எப்போதுமே மதிக்கிறவன். நான் யாரோட நம்பிக்கையாவது காயப்படுத்தி இருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரன்வீர் சிங் அவரோட அந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு. பொதுவாகவே ரன்வீர் சிங் விழாக்கள்ல கலந்துக்கும் போது கொஞ்சம் ஹைப்பரா தான் இருப்பாரு. அவரை சுத்தி இருக்கிற இடத்தையே எனர்ஜெட்டிக்கா மாத்திருவாரு. பலருக்கும் ரன்வீர் சிங்கோட அந்த குணம் பிடிக்கும். ஆனா இந்த முறை ஒரு அளவுக்கு மீறி அவர் பண்ணது சர்ச்சையில முடிஞ்சிருக்குன்னு பலருமே கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. ரன்வீர் சிங்கும் இப்ப மன்னிப்பு கேட்ட நிலையில அவர் மேல அதிருப்தியில இருந்த மக்கள் அவரோட மன்னிப்பை ஏத்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ரன்வீர் சிங்கோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Rishabh, everybody a huge thundering round of applause for Rishabh's performance in Kantara 2. Absolutely. Big fan, sir. I saw that in the theaters, Rishabh. It was an outstanding performance, especially when the female ghosts gets inside your body. That performance, that one shot. Did you see Kantara, sir? You saw it? What shot that he gave? That one. Anybody here want to see me in Kantara 3? Tell this guy. Tell him. Rishabh, that was outstanding. Very, very proud of everything that you're doing for Indian cinema. And I can't wait for your collaboration with Prasant Verma. We're all very, very excited for that. And last but certainly not the least, just an absolute honor to be in the presence of the great man himself, the biggest superstar of all time. It's an honor to simply be in your presence, sir. And it's a thrill to be here. Look at this crowd. Look at this grand and glorious occasion. I'm really happy to be here.